இப்போதெல்லாம் ஏன் குழந்தைகள் பிறப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என்று ஒரு பாட்டி நச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. இத பார்த்தாவது இனிமேல் மாறுங்க. காலம் மாறும்போது நம் உணவு பழக்க வழக்கங்களும் மாறிவிட்டன. ஒரு காலத்தில் தாய்மார்கள் இயற்கை உணவுகளை சமைத்து குடும்பத்திற்கே ஆரோக்கியம் வழங்கினர். இன்று நாகரீக வாழ்க்கை முறை உணவில் செயற்கை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் விளைவாக உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் காணப்படுகின்றன. இது உணவின் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தும் ஒரு பாட்டியின் வார்த்தைகள் என்ன சொல்கிறது பாருங்கள். அதாவது, நாங்கள் அந்த காலத்தில் வரகு, தினை, சாமை, வெள்ளைச்சோளம், இரும்புச்சோளம், கேப்பை இப்படி 7-8 வகையான தானியங்களை கலந்து கஞ்சி செய்து குடித்தோம். ஆனால் இப்பொழுதோ சப்பாத்தி, பூரி, குக்கரில் சமைத்த உணவு, அப்போ இருந்த சத்து இப்போ இல்லை என்று கூறுகிறார். உணவு மாற்றம், வாழ்க்கை மாற்றம் என பலரும் பேசும் இந்த சூழலில் நம் முன்னோர்களின் உணவு முறையை மறந்து செயற்கை உணவுகளுக்கு மாறியதால் தான் உடல்நிலை, சக்தி, ஆரோக்கியம் அனைத்திலும் மாற்றம் வந்துவிட்டது என்று பலர் கருதுகிறார்கள். குழந்தை பிறப்பை பற்றி அந்த பாட்டி பேசும்போது, நான் 10 குழந்தை பெற்றேன், எதுவும் இல்லை, இப்போ எல்லாம் ஊசி மருந்து போட்டு குழந்தை பெறுகிறார்கள், அதற்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பாடுதான். பாட்டியின் இந்த வார்த்தைகள் உண்மையா? உணவில் இருந்து கிடைக்கும் சத்துக்கள் உடலின் இயல்பான வளர்ச்சிக்கு முக்கியம் என்பதை அறிவியல் மறுக்க முடியாது. முன்னோர் காலத்து உணவு முறைகள் இயற்கையானவையாக இருந்தன, ஆரோக்கியம் நிறைந்திருந்தன. இப்பொழுது பரிணாமம் என்ற பெயரில் நாம் அதை இழந்து விட்டோம். நம்ம காலத்து உணவுக்கும் இப்ப இருக்கிற உணவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா ஆரோக்கிய வாழ்க்கை எங்க போயிருச்சுன்னு புரியும். பாட்டியின் வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. உணவின் முக்கியத்துவத்தை புரிந்து இயற்கைக்கு திரும்ப முயலுவோம். ஏமா நீங்க இருக்கும்போது என்னென்ன கஞ்சி இருந்துச்சு? தென்னை, வரகு, சாமை, வெள்ளைச்சோளம், இரும்பு சோளம், கேப்பை, 7-8 வகை கஞ்சி. சரி, இப்ப என்ன அதெல்லாம் குப்பையில போட்டாரு. நான் ஜோராக்கினே, நான் சப்பாத்தி ஒட்டி, பூரி ஒட்டி குக்கர்ல வச்சிருக்காங்க. அது குக்கர்ல உசுல அடிக்க இறக்குறாங்க. நீங்க இருக்கும்போது ஊசி இருந்துச்சாமா? ஊசி மருந்து நான் 10 தருவேன் சாமி. அப்படி சொல்லு. இப்ப ஒத்த புள்ள போடுறதுக்கு இங்க நாக்கு தள்ளுது. 6 பொம்பளை 5 ஆம்பளை. நான் கொத்தட்டாத்தி இந்த கஞ்சி எங்கள் வீட்டாள் இந்த கல்லுக ஓடுறதுல பெரிய திறமைசாலி. ஒரு அம்மி சைஸ் கல், தூணு கல், நின்று தானே